ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோசப் ஜே. ஸோ இன்னைக்கு நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சைக்ளோன்ஸ். ஸோ மாப்தா புயல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஆந்திராவை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ காற்று அதிகமாக இருக்குது, மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது நம்ம சென்னையிலையுமே நைட்லேருந்து. ஸோ இந்த நேரத்தில் சைக்ளோன்ஸ் பார்த்தீங்கன்னா சில மலரும் நினைவுகளை வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபேமஸான சைக்ளோன்ஸ் நம்ம சென்னையில் வந்து பாதிப்புக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. அந்த டைமில் நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான சைக்ளோன்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சைக்ளோன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் எதனால் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் வந்து நம்ம தமிழ்நாடை வந்து நோக்கி வருது அப்படின்றது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ சைக்ளோன்ஸ்க்கு வந்து அலர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த அலர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரிகாஷனாக இருக்கிறது, நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். ஸோ எதுக்கு டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. சும்மா தூங்கி எழுந்தோடனே ஓகே நம்ம சைக்ளோன்ஸ் வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் ஹிட் ஆச்சு. சும்மா ஒரு சைக்ளோன்ஸை பற்றியான சில விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்து பேசலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ என்னென்ன அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஸோ தமிழ்நாட்டிலேயே நிறைய சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து டேரெக்டாக பே ஆஃப் பெங்காலை பார்த்த மாதிரி இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைக்ளோன் ஆக்டிவ் ஜோன் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த சைக்ளோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நோக்கி தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். ஸோ இந்த மந்த்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக ஹிட் பண்ணக்கூடிய மாதங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், சைக்ளோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சாகணும். ஸோ சைக்ளோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சி வந்து டெம்பரேச்சர் ரேஸ் ஆகும்போது சீயில், ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியோட அந்த வார்ம்னஸ் அதிகமாகும் போது லைக் 26 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா சி வார்ம் ஆகும்போது விண்டோட ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சி மேலே வந்து இருக்கும். அண்ட் லோ ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த பில்ட் ஆகும். ஸோ அப்படி பில்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 3 டிவிஷனாக வந்து பிரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்நிலை, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்நிலை அண்ட் ஃபைனல் ஸ்டேஜாக சைக்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்டு இது வந்து பே ஆஃப் பெங்காலில் அந்த ஆக்டிவ் ஜோனில் நடக்கிறதுனாலேயே பே ஆஃப் பெங்கால் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்ளோன்ஸோட இம்பேக்ட்ஸ். ஸோ ஒரு சைக்ளோன் வந்து எந்த அளவுக்குலாம் அழிவு ஏற்படுத்தும்? சைக்ளோனில் இருக்கிற காற்று மட்டுமே அழிவு ஏற்படுத்துமா கேட்டிங்கன்னா இல்லை. சைக்ளோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டையோ ஒரு இடத்தையோ வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணுது அப்படின்னா அங்கே என்னென்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் முறியும், ஃப்ளட் ஆகும், அப்புறம் பவர் கட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்தா புயல் 2016 நினைக்கிறேன். எஸ், வர்தா புயல் 2016 வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 15 lakhs ட்ரீஸை வந்து பார்த்திங்கன்னா முறிச்சிருக்கு. அண்டு அதோட காற்று வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சரியான ஒரு ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா காற்று அந்த டைமில் வந்து அடிச்சுது 2016 நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபெங்கால் புயல் போன வருஷம் 2024 அந்த இயரில் வந்து ஃபெங்கால் புயல் வந்தது. ஸோ நம்ம அந்த ஃபெங்கால் புயல் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டெலாம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். கிறிஸ்மஸ் பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த பாட்டு வந்து சைக்ளோன்லேயே போய் எடுத்தோம் நம்ம. ஓகே, பேக் டு த டாபிக். 2024 வந்து பார்த்திங்கன்னா ஃபெங்கால் புயல் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பெய்யக்கூடிய மழை அந்த ஃபெங்கால் புயல் வந்த டைமில் ஜஸ்ட் 36 ஹவர்ஸ்லேயே வந்து பெஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்கள், நினைக்கவே வந்து ரொம்ப இது பயங்கரமாக இருக்குது. நிறைய இடத்துல ஃப்ளட்ஸ் வந்துச்சு, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் இது கம்பேரிட்டிவ்லி வர்தா புயலை விட இது வந்து மோசமாக கேட்டிங்கன்னா இல்லை. தானே வர்தா புயலை விட இது ஓரளவுக்கு கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தானே சொல்ல மறந்துட்டேன், அதை நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளோன்ஸோட ஒரு பேசிக் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு சைக்ளோன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான சைக்ளோன்ஸ்லாம் வந்து நிறையவே இருக்குது. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஒரு டைம்லைன் வந்து எடுத்துப்போமே. ஸோ 2011 வந்து பார்த்திங்கன்னா தானே புயல் வந்து வந்தது. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது ஒரு ஃபேமஸான ஒரு பேரும் கூட. அண்ட் அந்த ஃபேமஸான ஒரு புயலும் கூட. ஸோ தானேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு தானே புயலை விட ஒரு அதிகமான ஒரு பயங்கரமான ஒரு புயலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுதான் வர்தா புயல் 2016. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2020 நிவார் புயல் வந்து வந்துச்சு. அது அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பேக்ட் இருந்தது.
பட் அது அந்த அளவுக்கு இந்த கம்பேரிட்டிவ் தானே வர்தா விட ஓரளவுக்கு கம்மி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் 2024 ஃபெங்கால் புயல். ஸோ இந்த ஃபேமஸான புயல்களால் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து டிசாஸ்டர் ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ தானே கூடலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் டிசாஸ்டர், அதாவது மேஜர் டேமேஜ் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் வர்தா 2016 இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையை கதி கலங்கி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நிவார் மேசிவ் ஃப்ளட் 2020 ஒரு மேசிவ் ஃப்ளட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் 2024 ஃபெங்கால் ரெக்கார்ட் பிரேக்கிங் ரெயின்ஃபால் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை அதை சுற்றி இருக்கிற ஏரியாக்கள். அண்ட் இந்த வர்தா புயலோட பேருக்கான அர்த்தம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்தானா ரோஸ்னு அர்த்தமா. ஸோ இந்த பேர் யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மூலயமா கொடுக்கப்பட்ட பேர் இந்த வர்தா புயலுக்கு. ஸோ லாஸ்ட்டாக சில விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போவராக இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ ஒன்ஸ் மழை பெஞ்சுது அப்படின்னா இந்த ஒரு சின்ன மலைக்கே வச்சிங்களா, ஒரு சின்ன மழை பெய்யுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த வேளச்சேரி, மடிப்பாக்கம், இந்த அரம்பாக்கம், ஸோ இந்த சென்னையோட லோ லையிங் ஏரியாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே தண்ணி வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இது வந்து நம்ம ஏரியில் வந்து வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புவர் ட்ரைன் சிஸ்டம் இருக்குது. ஸோ தண்ணி தேங்குச்சு அப்படின்னா அது வெளியே போகிறதுக்கான வழிகள் அங்கே இல்லை. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இடத்துல நிறைய தண்ணி தேங்குது. ஸோ அது ஒன்று. ஐஎம்டி வந்து சைக்ளோன்ஸுக்கு வந்து அலர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ எல்லோ, ஆரஞ்சு, ரெட் இந்த 3 கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 கலர் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த 3 கலரை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எவ்வளோ டேஞ்சரான மழை பெய்ய போகுது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் அப்படின்றத வந்து இந்த 3 கலரை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லோ கலர் நம்ம எல்லோ அலர்ட் கொடுத்தாங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு மழை வந்து லைட்டாக இருக்கும், பெரிய இம்பேக்ட் இருக்காது, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் வந்து நம்மளுக்கு எல்லோ கொடுப்பாங்க. ஸோ ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றபோது மழை வந்து நல்லாவே பெய்யும், கொஞ்சம் நம்ம சேஃபாக அப்படி போயிட்டு வரணும். அண்ட் ரெட் கொடுத்தாங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து சேஃப்டி தான் முக்கியம், நம்ம எங்கேயும் வெளியே போக தேவையில்ல, மழை பெய்யும், இம்பேக்ட் அதிகமாக இருக்கும், ஃப்ளட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸை வச்சு நம்மளே வந்து தெரிஞ்சிக்கலாம். இஃப் இட் இஸ் ரெட் அலர்ட், நம்ம வந்து ரெட் அலர்ட்டுக்காகவே இப்போ நம்ம ஃபுல்லாக பேசுவோம். ஸோ ரெட் அலர்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்க வேண்டியது அப்படின்றத பார்த்துருவோம் டூரிங் சைக்ளோன் டைம்ஸில். ஸோ ரெட் அலர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம், வெளியே எங்கேயும் போக தேவை, வெளியே எங்கேயுமே போகக்கூடாது. வென் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து மோட்டர் போட்டு ரெடியாக வச்சுங்க. அண்டு டார்ச் லைட்ஸ்லாம் வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் ஏதாவது எமர்ஜென்சி லைட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேட்ரி சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எய்டு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் பவர் பேங்க்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரீஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடுகளோ இல்லை அது நியராக வீடுகள் இருந்துச்சு, ஃப்ளட் வர ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருந்தால் தயவு செஞ்சு அங்கேருந்து அப்புறப்படுத்தி போயிடுங்க, சேஃபான ஒரு இடத்துல போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு எலக்ட்ரிக் போல்ஸ் பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரும் இருக்கக்கூடாது. அண்டு ஐஎம்டி அலர்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த ரூமர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம நம்ப தேவையில்ல. ஸோ ஐஎம்டியோட விஷயத்தை மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு அலர்ட்டாக இருந்தோம்னாலே பெருசாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சேதாரம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து சில விஷயங்கள் சைக்ளோன்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். நம்ம இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணணும், அண்டு இந்த சைக்ளோன்ஸ் வரும்போது நம்ம எப்படிலாம் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye, Joseph. Vijay. Bye.